வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 4/11/1999 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை பார்க்கலாம். நீங்கள் பிறந்து 26 வயசை முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமைங்க. சரிங்களா? தேய்பிற துவாதிசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கலாம். கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். டேட்டோ பாப்பி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த உத்தர நட்சத்திர கன்னி ராசி பொருந்தும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கன்னி ராசிக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது மேசராசி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மேசராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. சரி, இப்போதைக்கு உத்தர நட்சத்திரம் ஓடுனா சூரியனோட சாரமும், அதுக்கப்புறம் வந்தது சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது ராகு தசை 18 வருஷம் உங்களுக்கு தசாபுத்தி ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போனா ராகு தசா ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகு ஏது தோஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அது எந்த விதத்தில் பாதிக்கப்படும், என்ன லக்கணம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒன்று தனுசு லக்கணம், இன்னொன்று மகர லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா, இந்த ராகு ஓடிட்டு இருக்க வரைக்கும் திருமணங்கிற பந்தத்தை அமைச்சு கொடுக்கறது தடை ஏற்படுத்துவாங்க. சில பேத்துக்கு நிச்சயமாகி நின்று போச்சுங்க, கல்யாணத்தில் தாலி கட்டும்போது பொண்ணு ஓடி போச்சுங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது இந்த இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிகழும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக பேசிட்டு ஒன்றை செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சங்கடத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியுங்க. ஒரு 18 வருஷம் ஒரு தசாபுத்தியில் அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா ஊரை விட்டு வெளிநாடோ போகக்கூடிய அமைப்பு. கடல் கடந்து போனால் இந்த விஷத்தாக்குதல் கொஞ்சம் குறையும். அதனால குடும்ப நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா சந்தோஷமாக பேசுவாங்க. ஃபோனில் பேசுகிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு வேறு பெண்களோட பேசுகிறவங்களும் இவங்க தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் வருங்கிறதுக்காக இதை முன்னாடியே சொல்கிறேன். என்னடா இவன் குறைய சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வேண்டாத கெட்ட பேர்லேருந்து விலகணும்னா அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விலகிக்கிறது கொஞ்சம் சிறப்பு. சரிங்களா? இதனால தான் நீங்கள் சரியான கோபக்காரு, சுரோசக்காரு, சண்டைக்காரன்னு கூட எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட்டால் கைகாலில் உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணலாம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம், டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம். நல்லா இருக்குது. மனைவி அழகுக்கு சொந்தக்காரி வருவா, சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரி வருவா. உங்களோட 30 வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது. அடுத்தவன்ட்ட கைகட்டி வேலை செய்கிறது தான் நல்லது. கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும், செரிமான கோளாறு பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாயிருங்க. தந்தையால் பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடும். தலை குழந்தை பையனாக பிறந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர். எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலையோ, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறதோ, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறதோ, இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா மாமனார் மாமியாரோட உங்களால் சேர்ந்து வாழ முடியாது. உங்கள் கணவர் ரொம்ப நல்லவராக இருப்பார், ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார். அதனாலையும் அங்கே பிரச்சனை ஏற்படும். நீங்கள் தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக உட்காந்துருப்பீங்க. அழகுக்கு சொந்தக்காரி, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி, சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரி அப்படிங்கிற பேரையே எடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? உங்களுக்கும் இந்த கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவே இப்போ கோச்சாரப்படி ஏதாவது எனக்கு சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, திருமணமாகாதவங்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகம் வர சித்திரை வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமாக கட்டலாம். இடம் வாங்கணுன்னாலும் தாராளமாக வாங்கலாம். வேறு எதுவும் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கலக்கணம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுப்பாங்க. அடுத்தது தந்தையால் பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை இல்லை. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கத்தில் தந்தை இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. கண்ணு உங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஆசிரியர் தன்மை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, வைக்கிறது, இது எல்லாத்தையும் கொடுக்கும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் பயன்படாத அமைப்பையும் இது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா, சரிங்களா, கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி, அரசு சம்மந்தப்பட்ட வேலையை உட்கார்ந்தா நல்ல லாபம். உங்களை கணவன் விட்டே கொடுக்க மாட்டான், அந்த சூழ்நிலையை கொடுக்கும். வேண்டாத கெட்ட பேரானா நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருங்க. ஃபோனால் கொஞ்சம் சங்கடம் வந்துட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் 16 வருஷத்துக்கு அந்த இதுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது. சரிங்களா? தலை குழந்தை பையனாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப பலன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருமணமாகாதவங்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பு சித்திரை மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இடம் சம்மந்தப்பட்டது வாங்கணும், வீடு கட்ட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.
சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் அணுகுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.